வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. 1806 வேலூர் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டங்கள் முற்றிலும் நின்று போயினவா தாயே? அதன் பிறகு 1857 முதல் சுதந்திர போராட்டம் நடந்ததாகத்தான் நான் வரலாற்றில் படித்திருக்கிறேன். கேட்டான் சிறுவன் சிவா. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு ஆயிற்றே. வேலூர் புரட்சி நடந்து 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தானே அந்த 1857 பெரும் போராட்டம் நடந்தது. இந்த 50 ஆண்டுகளில் மக்களும் ஆள்பவர்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படி என்ன அமைதியாகவா ஒடுங்கி கிடந்தார்கள்? நிச்சயமாக இல்லை. போராட்டங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மக்களின் பங்களிப்பினுடைய தனித்தனியாக நடந்து கொண்டுதான் இருந்தன. எத்தனை எத்தனை போராட்டங்கள்! ஆயுதம் ஏந்தி வந்து நம்மை அச்சுறுத்தி அடக்கியவனை அந்த ஆயுதங்களால் பதிலடி கொடுத்து விரட்டிவிட வேண்டும் என்றல்லவா அந்த போராட்டங்களை நடத்தினார்கள். தென்னகத்தில் மட்டுமல்ல, குஜராத், அசாம், ஒடிசாவின் கடற்பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் புரட்சிகள் நடந்து கொண்டுதான் இருந்தன. அந்த 50 ஆண்டு கொந்தளிப்பின் முழு வடிவமாகத்தான் 1857 பெருங்கிளர்ச்சி வெடித்தது. வேலூர் கிளர்ச்சிக்கு பின் அடுத்த 2 ஆண்டுகளில் திருவாங்கூர் ஒரு மாபெரும் கிளர்ச்சியை சந்தித்தது. அதற்கு 1808 திருவாங்கூர் கலகம் என்றே பெயர் சூட்டினார்கள். இந்த திருவாங்கூர் கிளர்ச்சியின் தளகர்த்தனாக திகழ்ந்தவன் தளவாய் வேலுத்தம்பி. வடக்கே மலபாரில் வீர கேரளவர்மன் பழசிராஜா எப்படி ஆங்கிலேயருக்கு தொடக்கத்தில் ஆதரவாக இருந்தவன் பின்னாளில் எதிரியாய் மாறிப்போனானோ, அதுபோலத்தான் வேலுத்தம்பியும் மாறிப்போனான். அந்நியர் கையால் தன்னுயிர் போவதாவது என்ற எண்ணத்தால் பழசிராஜா எப்படி தன் கைவிரல் மோதிரத்தை விழுங்கி உயிரை விட்டானோ, அதுபோன்றே இந்த வேலுத்தம்பியும் தன்னுயிரை மாய்த்து கொண்டான். ஆனால் இந்த வீரனுக்கு அப்போது வயது 44 தான். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பிலும் போராட்டங்களிலும் இருந்தபோது தென்னகத்திலே கேரள பகுதிகளில் மட்டும் அப்படி பெரும் போராட்டங்களோ எதிர்ப்புகளோ இருந்ததில்லை. அதற்கு காரணங்கள் சில. தொடக்கத்தில் டச்சுக்காரர்களால் கேரள பகுதிகள் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போது ஆங்கிலேயர்கள் அந்த சுதேச மன்னர்களுக்கு படை உதவி அளித்து கை கொடுத்தார்கள். அதனால் இயல்பாகவே ஆங்கிலேயருடன் நட்புறவையே கொண்டிருந்தார்கள் கேரள பகுதி மன்னர்கள். ஹைதர் அலி, திப்புவின் படையெடுப்புகளில் இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பிரிட்டிஷாரின் உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதனால்தான் ஆங்கிலேயருக்கு எதிரான இந்த நாட்டின் போரில் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் என பெருமளவில் அங்கே உருவாகவில்லை. ஆனாலும் பழசிராஜா, தளவாய் வேலுத்தம்பி என மிகச் சிலரை கேரளம் அளித்திருந்தது. அதிலும் தளவாய் வேலுத்தம்பி திருவாங்கூரின் மிகச்சிறந்த ராஜ விசுவாசியாக இருந்தான். தன் மண்ணுக்காகவும் மன்னனுக்காகவும் தன்னுயிரையும் இழக்கத் தயாராயிருந்தான். பிரிட்டிஷார் தன்னை முன்வைத்து நாட்டின் மீது போர் தொடுத்து
தன் நாட்டை விழுங்கி ஏப்பம் விட்டு விடுவார்களே என்ற நிலை ஏற்பட்ட போது மன்னனிடம் இருந்து தன்னை துண்டித்துக் கொண்டான். மன்னனையும் தன் மண்ணையும் காத்து தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டானே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.